தமிழ்நாட்டுல எல்லாமே சேஞ்ச் ஆயிடுச்சு. உங்க நகையையும் சேஞ்ச் பண்ணுங்க. உங்க பழைய நகைக்கு கிராமுக்கு 150 ரூபாய் கூடுதலா வாங்கி புது நகை எடுத்துக்கோங்க. அதே கம்மி சேதாரம் தான் உங்க லலிதால மட்டும்தான். புற்றுநோயால் பாதிக்கப்பட்டால் உடல் நலம் பாதிக்கப்படும் என்பதோடு உடல் தோற்றம் மாறிவிடுமோ என்ற அச்சத்தால் மனநலமும் பாதிக்கப்படுகிறது. ஆனால் அழகியல் சிகிச்சை கொண்டு அவர்களின் தன்னம்பிக்கையை மேம்படுத்தலாம் என்கிறார் மருத்துவர் ஹேமமாலினி. வணக்கம் மேம். இப்போ புற்றுநோயால பாதிக்கப்பட்டவர்களுக்கு உண்டாகக்கூடிய வலி, வேதனை இதெல்லாம் தாண்டி அவங்க வெளியில வர ரொம்ப தயங்குவாங்க. இதை சோஷியல் ஸ்டிக்மா அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் அந்த ஒரு நிலை ஏற்படுது? புற்றுநோய் அப்படின்னு சொன்னாலே எல்லாருக்கும் தோன்றது ஒரு லைஃப் த்ரெட்டனிங்கான ஒரு விஷயம் அப்படின்னு தோணும். ரெண்டாவது, அவங்களுடைய அழகு வந்து கம்ப்ளீட்டாக போயிடும் அப்படின்ற ஒரு தாட். அதாவது ஒரு நோயாளி அப்படின்னா, புற்றுநோய் நோயாளினா மட்டுமே அவங்க கொஞ்சம் வெயிட் கம்மியாகி அவங்களுக்கு ஹேர் லாஸ்லாம் ஆகி அவங்களுடைய கம்ப்ளீட் தோற்றமே மாறும் அப்படின்ற மாதிரி ஒரு மனநிலை நம்மளுடைய மக்கள் மத்தியில் வந்துருச்சு. ஸோ அதனால என்ன ஆகும், ஒரு புற்றுநோய் வந்த உடனே எந்த அளவுக்கு வந்து அந்த பேஷண்ட் வந்து ஒரு மனநிலைக்கு போவாங்க அப்படின்னா, வெறும் அந்த புற்றுநோயை பற்றி மட்டுமே யோசிக்காம இதனால என்னுடைய தோற்றம் மாறப்போகுதுன்ற ஒரு சைக்கலாஜிக்கலாகவுமே அவங்க வந்து ரொம்பவே பாதிக்கப்படுறாங்க. கீமோதெரப்பி, புற்றுநோய்க்கு எடுத்துக்கக்கூடிய அந்த மருந்துகள் சார்ந்து பக்க விளைவுகள் நிறைய வருது. அது அழகை மிகவுமே பாதிக்குது. அதற்கு என்ன காரணம்? கண்டிப்பாக ரேடியோ தெரப்பி, எஸ்பெஷலி ரேடியேஷன் மல்டிபிள் டைம்ஸ் அந்த ஆன்காலஜிஸ்ட் வந்து ப்ரிஃபர் பண்ணியிருப்பாங்க. ஏன்னா ரேடியாலஜி அந்த டிபார்ட்மெண்ட், எஸ்பெஷலி ஆன்கோ ரேடியாலஜி டிபார்ட்மெண்ட்டில் ஒரு புற்றுநோய் ஒரு இடத்துல இருக்குது அப்படின்னா அந்த ஒரு இடத்துல மட்டும் நம்மளால் டார்கெட் பண்ண முடியாது. அதை டார்கெட் பண்ணுறப்போ மற்ற பாடி பார்ட்ஸுமே நமக்கு வந்து ஒரு எஃபெக்ட் கொடுக்குது, சைடு எஃபெக்ட் கொடுக்குது. ரெண்டாவது கீமோன்றது கண்டிப்பாக ஐவி மூலமாக தான் போகுதுன்ற பட்சத்தில் அதுவும் உடல் கம்ப்ளீட்டாக வந்து உங்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்துது. அதனால தான் அதோடைய சைடு எஃபெக்ட்ஸ் ரொம்பவே அதிகமாக இருக்குது. நிறைய ஸ்பெஷலிஸ்ட் உள்ளே வராங்க. ஃபர்ஸ்ட் ஆன்காலஜிஸ்ட் தான் உள்ளே வராரு. ஒன்ஸ் அந்த ஆன்காலஜி ஆஸ்பெக்ட், அதாவது கேன்சர் வந்து அந்த இடத்துல வந்து கம்ப்ளீட்டாக வந்து குணம் அடைஞ்சிருச்சுன்ற உடனே ஒரு ஃபிட்னஸ் அந்த இடத்துல கொடுக்குறாரு. நீங்கள் இந்த ப்ரொசீஜருக்கெல்லாம் நீங்கள் ஃபிட்டுன்றதை கொடுக்குறாரு. ரெண்டாவது நியூட்ரிஷன். ஸோ நான் சொன்ன மாதிரி சாப்பிட்றதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதனால என்ன பண்ணுறாங்கன்னா, நியூட்ரிஷன் ஆஸ்பெக்டில் ஒரு நியூட்ரிஷனிஸ்ட் இந்த டிபார்ட்மெண்ட்டில் இருக்காங்க. அவங்களுக்கு தேவையான ஃபுட் என்ன சாப்பிடலாம், சாப்பிடக்கூடாது, அண்ட் அவங்களுடைய பாடியோட வெயிட்டை வந்து மெயின்டைன் பண்ணுறது. மூணாவது பிளாஸ்டிக் சர்ஜன். அதாவது சப்போஸ் பிரெஸ்ட் கேன்சர் இருக்கு, அவங்க பிரெஸ்ட்டை எடுத்திருக்காங்க அப்படின்னா அந்த இடத்துல பிளாஸ்டிக் சர்ஜன் அண்ட் ரீகன்ஸ்ட்ரக்டிவ் சர்ஜரி டிபார்ட்மெண்ட் உள்ள வரும். நாலாவது டிபார்ட்மெண்ட் ஃபேஷியல் ஏஸ்தெட்டிக்ஸ். ஸோ ஒரு முதிர்ந்த ஃபேஸ் மாதிரி அவங்களுக்கு ஆயிடும். அந்த ஃபேஸை வந்து மாற்றுறதுக்காகவும் நான் சர்ஜிக்கலாக நிறைய ட்ரீட்மெண்ட்ஸ் இருக்கு. அதையுமே நம்ம ஆன்காலஜிஸ்ட் ஃபிட்னஸை வாங்கிட்டு நம்ம இதை ஒரு குரூப் ப்ராக்டிஸாக பண்ணுறப்போ கண்டிப்பாக வந்து நம்மளால சர்வைவர்ஸ்க்கு திருப்பியும் வந்து நம்பிக்கை கொடுத்து அவங்கள இந்த சோஷியல் ப்ரெஷர்லேருந்து வெளியில் வந்து நார்மலான லைஃப்பை வந்து வாழ முடியும். தமிழ்நாட்டுல எல்லாமே சேஞ்ச் ஆயிடுச்சு. உங்க நகையையும் சேஞ்ச் பண்ணுங்க. உங்க பழைய நகைக்கு கிராமுக்கு 150 ரூபாய் கூடுதலா வாங்கி புது நகை எடுத்துக்கோங்க. அதே கம்மி சேதாரம் தான் உங்க லலிதால மட்டும்தான்.